கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வேளாண்மை கூட்டுறவு விற்பனை சங்கத்தின் பழமையான கட்டிடங்கள் சிதிலமடைந்து ஆபத்தான நிலையில் உள்ளதால் அதனை அகற்றி நவீன வணிக வளாகம் அமைக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் ரமேஷ் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி பேருந்து நிலையத்திற்கு எதிரே சுமார் 3 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது வேளாண்மை கூட்டுறவு விற்பனை சங்கம். போதிய பராமரிப்பும் நிர்வாகமும் இன்றி தற்போது செயலிழந்து அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. பருத்தி, கொப்பரை, தேங்காய், நிலக்கடலை உள்ளிட்ட பல்வேறு விளைபொருட்களை விவசாயிகள் இங்கு கொண்டு வந்து ஏலம் முறையில் சிறப்பாக விற்பனை செய்து வந்தனர். போச்சம்பள்ளி சுற்று வட்டார பகுதிகளில் விவசாயிகள் மட்டுமின்றி அண்டை மாவட்டங்களான திருப்பத்தூர், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி ஆகிய நகரங்களில் இருந்தும் நூற்றுக்கணக்கான விவசாயிகள் தங்களது விளை பொருட்களை இந்த ஏல மையத்திற்கு எடுத்து வந்து நல்ல லாபம் ஈட்டி வந்தனர். 1963 கட்டப்பட்ட பழமையான கட்டிடங்களை இழுத்துவிட்டு இங்கு புதிய வணிக வளாக கட்டிடங்களை அரசு கட்டித்தர வேண்டும் என தமிழக விவசாயிகள் சங்க மாநில தலைவர் ராமகவுண்டர் மற்றும் விவசாய சங்கங்கள் தெரிவித்த கருத்துக்களையும் பேட்டி வாயிலாக தற்போது பார்க்கலாம். என்னுடைய பருவத்துக்கு முன்னாடியே அந்த கிருஷ்ணகிரி வட்ட வேளாண் உற்பத்தியாளர் கூட்டுறவு விற்பனை சங்கம் லிமிடெட்னு சொல்லிட்டு அப்போ இருந்து ரொம்ப சிறப்பாக நடந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ சிறப்பு அந்த இடத்துல இருந்துச்சு அதே அளவுக்கு தலைகளை மாறி போச்சு இன்னைக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 80 வருஷத்துக்கு மேலே இருக்கு இந்த பில்டிங் எல்லாம். ரொம்ப பழைய பில்டிங் ஆயிடுச்சுங்க. பழைய பில்டிங் ஆகிட்டாலும் அந்த பில்டிங்கை பூரா பயன்படுத்த முடியாத சூழ்நிலை இருக்கு. அதனால இந்த கூட்டுறவு விற்பனை சங்கம் மூலம் என்ன பண்ணுறோம்னா அந்த பில்டிங் பூரா அப்ளாஸ் பண்ணிட்டு புதிய வணிக வளாகங்கள் கட்டி இதை வாடகைக்கு விட்டாங்கன்னா விவசாயிகளுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பகுதியில் உள்ள மற்ற கடை விற்பனையாளருக்கும் எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். ஏன்னா இடம் அது மாதிரி அமைப்பு அமைஞ்சிருக்கு. போச்சம்பள்ளி பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது. நம்ம மெயினான இடத்துல இருக்குது. அதே மாதிரி இது கூட்டுறவு சொசைட்டிக்கு உற்பத்தி விவசாயிகளுக்கு தேவையான தேங்காயை ஏலம் விடுறதுக்கு ஒரு இது கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கோம். இப்போ கொப்பரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு போதிய அளவு இட வசதி பற்றாக்குறையாக இருக்குது. இருக்கிற இடத்த கரெக்டாக பண்ணாவே நல்ல விவசாயிகள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஏரியா பகுதி மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி தெரியும். கிருஷ்ணகிரி வட்ட வேளாண்மை உற்பத்தியாளர் கூட்டுறவு விற்பனை சங்கம் லிமிடெட் என்பது போச்சம்பள்ளியில் 60-70 ஆண்டுகளாக செயல்பட்டு வருது. இது ஒரு காலத்தில் பருத்தி, கலக்காய், எள்ளு இதை போன்ற பயிர்களுக்கு ஏலம் சிறப்பாக நடைபெற்று பேரும் புகழும் பெற்றது. இப்போ தற்பொழுது கொப்பரை ஏலம் நடந்து கொண்டு வருகிறது. இந்த கொப்பரை ஏலத்திற்கு பதிலாக நாங்கள் தேங்காய் ஏலத்தை தேங்காயை ஏலம் விடணும்னு சொல்லி கேட்டோம். அதுக்கு இடவசதி கம்மியா இருக்கு அப்படின்னாங்க. 3 ஏக்கரா நிலம் இருந்தும் இடவசதி இல்லாதனால இந்த இடவசதியை ஏற்படுத்தி எங்களுக்கு தேங்காய் ஏலம் நடைபெற வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். கிருஷ்ணகிரி வட்ட வேளாண்மை உற்பத்தியாளர் கூட்டுறவு விற்பனை சங்கம் இது 1938 ஆரம்பிச்சுது. நம்ம நாடு சுதந்திரத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சு அப்ப கட்டின பில்டிங் எல்லாம் பாலடைந்த நிலமில் இருக்குது. இந்த இடம் சுமார் 3 ஏக்கர் நிலம் இருக்குதுன்னு சொல்றாங்க. ஆனா இதுல 1 ஏக்கரா கூட பயன்பாட்டில் இல்ல. இது 2 ஏக்கரா சும்மா இருக்கு. இதெல்லாம் வணிக வளாகங்கள்கிட்டயோ அரசு விவசாயிகளுக்கு வாடகை கொடுத்தாங்கன்னா நிறைய வருமானம் வரும். மாசத்துக்கு மாசத்துக்கு ஒரு 30 லட்சத்துல இருந்து ஒரு 50 லட்சம் வரைக்கும் வருமானம் வரும். அந்த மாதிரி அரசு சேர்த்து முன் வரணும். இப்ப எங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா பழைய பில்டிங்ல இந்த தேங்காய், கொப்பரை எல்லாம் ஏலம் விடுறதுக்கு இடம் இல்லாம இருக்கு. அதுக்கெல்லாம் அரசாங்கம் கவனத்தில் கொண்டு இந்த பாலடைஞ்ச பில்டிங் எல்லாம் இடிச்சிட்டு புதுசா கட்டி கொடுத்தாங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.